ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஃபோட்டோவை எப்படி வந்து மொபைல்லே டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சார்ட் ஆப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அங்கேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. கீழே வந்து ப்ளஸ் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே எடிட் ஆப்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன இந்த ஃபோட்டோக்கு தேவையான பேக்ரவுண்ட் என்ன பிடிச்சிருக்கோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு பிடிச்சதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணால் இது உள்ளே போய்டும். இந்த ஆப்குள்ளே போயிட்டோன்னா போன பிறகு இப்போ வந்து நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அங்கே ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன எடிட் பண்ணுறதுக்கு ஃபோட்டோ தேவைப்படுதோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே ஆட் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு அது இங்கே வந்துடும். இப்போ அது ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே கட் அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி செலக்ட்னு இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கட்டும். பர்சன், உங்களுக்கு வந்து இந்த பர்சனோட ஃபோட்டோ மட்டும் தான் தேவை. அதனால் வந்து அந்த பர்சன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அது மட்டும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் ஆகிடுச்சு இல்லையா, இப்போ வந்து ப்ரிவ்யூ பார்த்துக்கோங்க எப்படி இருக்கும்ட்டு. உங்களுக்கு ஓகேனா அது வந்து செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பக்கத்தில் ரீஸ்டோர்னு இருக்குல்ல, அதை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போது கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு, சேவ் பண்ணியும் வச்சுக்கிட்டா, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ வந்து மேலே அந்த ஒரு மாதிரி ஆப்ஷன் இருக்கு இல்லையா, எரேஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து எரேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு ஹார்ட்னஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஹார்ட்னஸ் கம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து கீழே இது மாதிரி ஸ்மஜ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நேச்சுரலாக தெரியும். ஸோ அது மாதிரி ஸ்மஜ் பண்ணிக்கோங்க. ஹார்ட்னஸ் கம்மி பண்ணியே ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. வந்துருச்சு இல்லையா. இப்போ வந்து டூல்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகி வச்சுக்கோங்க. நான் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் பியூட்டிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் ஸ்மூத் அப்படின்ற ஆப்ஷன் உள்ள போயிட்டு அது ஆட்டோவாக வந்து ஸ்மூத் பண்ணிடும். பட் உங்களுக்கு பிடிக்கலனா மேனுவலாக நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், வேணால் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். சைஸ் கம்மியாக்கிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஸ்மூத் பண்ணிக்கலாம் நீங்களே. ஸ்மூத் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வரும். ஸோ அது நல்லா ஸ்மூத் பண்ண சொல்கிறேன். டிக் கொடுத்துருங்க. கொடுத்த பிறகு இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணோன்னே அது கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வெளியே வந்துட்டு டூல்விஸ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ப்ரோ எடிட்டிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நம்ம வந்து பிக்சார்ட்டில் வந்து எடிட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு இதில் எஃபெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், சாரி டோனிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு உங்களுக்கு கர்வ்ஸ் அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட் வேணும்னா ரெட் செலக்ட் பண்ணிட்டு இந்த கர்வ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வச்சுட்டேன், டிக் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் போர்ட்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஸ்கின்னில் போயிட்டு கொஞ்சம் பிளட் அப்படின்னு இருக்குல்ல ஆப்ஷன், அதை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்ட பிறகு
அதில் வந்து ஐ பிரைட்னிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது வந்து உங்களுக்கு எவ்வளோ லெவல் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். நான் வச்சுக்கிட்டேன், டிக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஐ என்லார்ஜிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது உங்களுக்கு கண் எவ்வளோ பெருசாக வேணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். பண்ண பிறகு எஃபெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு சாஃப்ட் ஸ்மஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ண பிறகு ஒரு ஆப்ஷனாக கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எது ஓகேவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் மாஸ்க் பக்கத்துலேயே இருக்கு இல்லையா, மாஸ்க்குன்ற ஒரு ஆப்ஷன், அதை வந்து கிளிக் பண்ணி எரேஸுன்னு இருக்கு இல்லையா, அதிலே வச்சு கொஞ்சம் ஜூம் பண்ணி கண்ணை வந்து ஐஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் எரேஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டீத் அது மட்டும் பண்ணி லைட்டாக பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எப்படி பெயிண்டிங் மாதிரியே இருக்கா. இப்போ டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்ட பிறகு டோனிங் அந்த ஆப்ஷனில் திரும்ப போயிட்டு கர்வ் அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் வந்து ப்ளூ எடுத்துக்கிறேன், இல்லை க்ரீன் கூட எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வந்து அதிகமாக வச்சு டிக் கொடுத்துக்கிறேன். இப்போ எப்படி இருக்குது, சூப்பராக இருக்குது, லைட்னிங் கொடுத்த மாதிரியே இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட்டு திருப்பி அந்த ஆப்ஷனுக்குள்ளேயே போயிட்டு கர்வ் கொடுத்துட்டு க்ரீன் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க. மாஸ்க்குள்ளே போயிட்டு க்ளீன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்ளை இருக்கு இல்லையா, நான் வந்து அது கொஞ்சம் ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறேன் க்ரீன் கலர். அவ்வளோதான். இப்போ நம்ம டிஜிட்டல் பெயிண்டிங் முடிச்சாச்சு மொபைலே. இப்படி தான் நம்ம பண்ணணும், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே வரும். மேலே வந்து ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு சிம்பிள் ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.